சார். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள், மாணவ மாணவிகள் நல்லா படிக்கணும், உங்களுக்கு படித்து முன்னேறதுக்காக உள்ள வாய்ப்புகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளை விட வசதிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களானது செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க ஸ்கூலில் லாங்காக யாராவது அப்சென்ட் ஆகிறாங்களா, அவங்கள திருப்பி ஸ்கூலில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் துறை சார்பாக கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அடிப்படையில் நாங்களுமே ஸ்கூல்ஸ் கிட்டேயும் டீச்சர்ஸ் கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணி பல்வேறு துறைகளை இணைத்து அனைத்து மாணவ மாணவிகளுமே வந்து 10th 12th எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் உள்ள முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளின் ரிசல்ட் எப்படின்னு பார்த்தா 2023-24 ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரேங்க்லேயுமே வந்து சிவகங்கை மாவட்டம் 2வது இடத்துல கொண்டு வர முடிஞ்சிருச்சு. இந்த ரிசல்ட்டுக்கு கம்ப்ளீட் ரீசன் அப்படின்னு பார்த்தா சிஇஓ தலைமையில் ஃபுல் டீம் இன்க்ளூடிங் ஹெச்எம்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே கரெக்டான முறையில் நீங்கள் உங்களோட கடமைகள் என்னவோ அது வந்து செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் தான் அந்த ரிசல்ட்டு வந்து இருக்குது. நீங்கள் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் வந்து எழுதுறீங்க, 100% ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சென்டம் ரிசல்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம 100% ரிசல்ட் கொண்டு வர முடியும். நம் பள்ளியிலையுமே நல்ல ரிசல்ட்டு, நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. 100% வரல, பட் இருந்தாலும் கூட நல்ல ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. ஹெச்எம் கிட்ட பேசினே வரும்போது அதுலேயுமே யார் யார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகலையோ அவங்களும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் இயர் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக சென்டம் ரிசல்ட் எடுக்கிற மாதிரி உள்ள முயற்சிகள் டீச்சர்ஸ் அனைவரும் எடுக்கணும். ஒன்று. 2, அவங்க படித்து முடிச்சு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுமே அடுத்து உயர்கல்விக்கு போகிறாங்களா அப்படின்றதுமே ட்ராக்கிங் பண்ண வேண்டியது நம்ம டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. 12th முடிச்சு போயதோட நம்ம குழந்தைகள் இல்லாமல் ஆகி போயிடுறதில்ல. அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் போய பிறகு அவங்கள வந்து பார்க்கும்போது ஸ்கூலில் திருப்பி வரும்போது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டீச்சர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி, அதுதான் ஒவ்வொரு 46 மிதிவண்டிகளை பெறுவதற்காக இருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலையில் தொடங்கி இப்பொழுது வரை இல்லை, இன்னும் தொடர்ந்து இந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இன்று மொத்தம் ஒரு 780 மிதிவண்டிகள் இதுபோல 6 பள்ளிகளில் வழங்குவதாக திட்டமிடப்பட்ட அந்த பணியில் 5வது பள்ளியாக நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலை பள்ளியில் நிகழ்ச்சியில் நடைபெற்று அதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம், உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்போடு உங்களிடத்திலே உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் பெற்றமைக்காக அதையும் கடந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் அவர்கள் வழங்கி இருக்கின்ற அந்த மிதிவண்டிகளை எல்லாம் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கின்ற அந்த வாய்ப்பினை பெற்றமைக்காக மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு எப்படி கிடைக்குது? இவ்வளவு பேர் இருக்கையில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பினை நான் பெறுவதற்கு காரணமான வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்வதோடு, இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து 4வது முறையும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை தந்த நம்முடைய இந்த தொகுதியின் திருப்பத்தூர் தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கும், அதே போல அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து தேர்தல் களத்திலே பணியாற்றிய அனைத்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். காரணம் என்னன்னா, பல பேர் நன்றிகளை மறந்துடுறாங்க.
ஆனாலும் நாம் என்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தொடர்ந்து மக்களோடு இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்வது தன்னுடைய வாழ்நாள் கடமை என்று கருதுகின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாட்டு நடப்புகளை நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். என்ன நடக்குதுன்னு நடக்கிற நிகழ்ச்சிகளை அன்றாடம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் நிரம்ப இன்றைக்கு பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் மற்ற எல்லா வசதிகளும் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. நான்லாம் இப்போ என் ஊர்ல அள்ளிக்கோட்டையில 5வது படிக்கையில செருப்பு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க ஒருத்தனை கூட பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு செருப்பு இல்லாம கொஞ்சம் அவராக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை வழங்கப்படுகிறது. அண்மையா அவர்களுக்கு ரூபாய் 5000 வழங்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் வழங்குகிறார்கள். டாக்டர் கலைஞருடைய சகப்புதல்வர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தளபதியுடைய சான்றிதழையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்கும் முகத்தான் கரவொலி எழுப்பி சொல்லுங்க. பாய் சைக்கிள் பாய் சொல்லுங்க. ஒவ்வொரு சைக்கிள் வேமா போவாப்பா. ஏய் பாய்ஸ் கொஞ்சம் போப்பா அப்படி. ஏய் பேசாத. ஏய் மாணவ மாணவர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருவதற்கான வரவேற்கின்ற நன்றி வணக்கம். ஏய் பாய்ஸ் கொஞ்சம் போப்பா அப்படி. ஏய் பேசாத. நானூற்றி 63 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பெற்ற அப்படிங்க பாருங்கம்மா. 457 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம். அதனைத் தொடர்ந்து நன்றி உரை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள். அடுத்தபடியாக பேட்டி சார் தலைமையேற்று வருகை வந்துள்ள தேவகோட்டை சாலை ஆட்சியர் IAS அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில்